இப்போது வேதங்கள் என்பவை பரமேஸ்வரனிடமிருந்து பிறந்தவை என்பதுதான் நம்முடைய மரபான நம்பிக்கை. எல்லாம் உங்கள்கிட்ட பரமேஸ்வரனிடமிருந்து தான் வேதங்கள் பிறந்தவை நம்பிக்கை. மகா பெரியவர் அதை இன்னும் உயர்வாக அதை எடுத்து சொல்லுவார். சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதம். சரி, இது ரொம்ப அழகான அப்படி ஒரு ஆயக்கால் போட்டு இது கவனிச்சுட்டு அடுத்த பாட்டு போவோம். பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதங்கள் என்று பரமாச்சாரியார் சொல்றார். இப்ப நமக்கு யார் காவல்? உடலுக்கு உயிர் காவல். நமக்கு சுவாசம் தான் காவல். பரமேஸ்வரனுக்கு சுவாசமா காவல்? பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதம், அது ஓகே. ஆனா சிவனை காப்பது அந்த சுவாசமா? இல்லை. உரையாசிரியர் அழகா அதுக்கு சொல்லும்போது அது பொருள் என்ன சொல்றாரு? வேதத்துக்கு பாதுகாப்பு அவன். அப்படி அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுவாசத்துக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய அறிவுக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய ஞானத்துக்கு அவன் பாதுகாப்பு. நாம் அவனில்தான் வாழ்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு மேலிடுமானால் அவனுடைய சுவாசத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? என் குருநாதர் சொல்வார், ஈவன் இஃப் யூ வாண்ட் டு வீப், வீப் இன்சைட் மீன். வெளியே போய் அழாது, என்னுள் அழு, உன் கோபத்தை எல்லாம் என்னுள் காட்டு அப்படிம்பார். நாம் வாழ்வது பரமசிவத்தில் தான் என்கின்ற நினைப்போடு மதர்ப்போடு வாழ வேண்டும் அல்லவா? அதுதான் சொற்றுணை வேதியன் என்பது என்று நான் நினைக்கிறேன். அற்புதமாக இருக்கு. அடுத்து ஒரு அருமையான பாடல், விடம் தீர்த்த பதிகம் இல்லையா அண்ணா? இவரை நான் ஏன் அண்ணான்னு கூப்பிட்றேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு அனுமதியை நான் வாரியார் சுவாமிகள்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அவர் அண்ணாங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அணுகி அருள் புரிபவன் அண்ணன். நம்மை நாடி நமக்கு நல்லது செய்கிறவன் யாரோ அவன் அண்ணன் தான்ட்டார். அவ்வளோதான். நம்ம நல்லதெல்லாம் செய்ய முடியாது, செய்கிற நல்லதை வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இது அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது என்பது அவருடைய அருள். அணுகி அருள் புரியும் அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லுவோம்.